மாலை 5 மணிக்கு திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, RS பாரதி ஆகிய 5 குழுவினர் இன்றைய தினம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி உள்ளிட்ட 3 அணி நிர்வாகிகளுடன் கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். எதற்காக இந்த ஆலோசனை என்று பார்க்கும்போது, திமுகவில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள், இந்த 2 விஷயங்களையும் ஆலோசிப்பதற்காக திமுக ஒருங்கிணைப்பு குழு என்பது கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்பு குழு திமுக மாணவர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, ஆதி திராவிடர் அணி உள்ளிட்ட பல அணி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை கேட்டனர். இந்த சூழல்ல தான் இன்று மாலையும் இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரான பிறகு நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் என்பதால் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் மாற்றம் வந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக திமுகவில் கட்சி ரீதியாகவும் பல மாற்றங்கள் வர இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட பல மாற்றங்களை திமுக செய்யக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் முடிவடைந்து அதற்கு பிறகாக அந்த மாற்றங்கள் வரும் என்றும் திமுக தரப்புல தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.